வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 77வது பகுதியாக அறம் பொருள் இன்பம் வீடு என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். நமது பெரியோர் நாம் அடைய வேண்டிய பொருள் 4 வகைப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். அவை தர்ம, அர்த்த, காம, மோட்சம் எனப்படும். தமிழாசிரியர்கள் அறம் பொருள் இன்பம் வீடு என்பர். 4க்கும் வடமொழியில் புருஷார்த்தங்கள் என்று பெயர். புருஷார்த்தம் என்றால் புருஷர்களால், அதாவது மனிதர்களால் வேண்டப்படுவது என்று பொருள். இந்த 4ம் புருஷர்களால் ஏன் வேண்டப்படுவன என்பதை கவனிப்போம். சில தெருக்களில் ஜனக்கூட்டமும் வண்டிகளின் கூட்டமும் அதிகமாக இருக்கும். பல ஊர் ஜனங்கள் கூடியிருப்பார்கள். எதற்காக? தங்களுக்கு வேண்டிய ஒரு காரியத்துக்காக. அவர்கள் விரும்புவது அர்த்தம், அதாவது பொருள். உத்தியோகம், வியாபாரம் முதலிய வேலைகளினால் அவர்கள் கூடியிருப்பினும் லட்சியம் பொருள்தான். அது மனிதர்களால் வேண்டப்படுவது. அப்படியே மற்ற 3ம் வேண்டப்படுவனதான். பொருள் சம்பாதிப்பது கஷ்டம். சம்பாதிக்கும் காலத்தில் சுகம் இல்லை, நித்திரை இன்றி, ஆகாரமின்றி, மான அவமானம் இல்லாமல் சம்பாதிக்கிறார்கள். ஆகையால் பொருளிடத்தில் ஆசை அதிகம் இருக்கிறது. மாலையில் கடற்கரைக்கு போகிறார்கள். பொருளுக்காகவல்ல, இன்பத்துக்காக போகிறார்கள். அதுவும் ஒரு புருஷார்த்தம். திருப்பதி மலையில் இரவும் பகலும் 56 தேச ஜனங்களையும் காணலாம். அங்கு அறத்திற்காக போகிறார்கள். திருவள்ளுவ நாயனார் முதலிய பல பெரியோர்கள் சைவர்களாயினும் வைதீக மதத்தை அனுசரித்தவர்களே. அவர்கள் எந்த பாஷையில் எழுதியிருப்பினும் புருஷார்த்தங்களை 4ஆகவே வகுத்திருக்கிறார்கள். திருப்பதிக்கு செலவு செய்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு போவது அறத்துக்காக என்று சொன்னேன். திருவண்ணாமலையில் சேஷாத்திரி சுவாமிகள் என்று ஒரு மகான் இருந்தார். இப்பொழுது ரமணம் சுவாமிகள் இருக்கிறார். காசியில் பாஸ்கரானந்தர் என்று ஒரு பெரியவர் இருந்தார். குழந்தையில் மௌன சுவாமிகள் இருந்தார். அவர் கண் கொட்டினதில்லை, தூங்கினதில்லை, அசைந்ததில்லை. பக்தர்கள் சிறிது ஆகாரத்தை வாயில் வைப்பார்கள். 2-3 நாட்கள் அங்கேயே அது இருக்கும். பிறகு அதை எடுத்துவிட்டு வாயை சுத்தம் செய்து வேறு ஆகாரத்தை வைப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் மோட்ச நிலையை அடைந்தவர்கள். நமக்கும் அது வேண்டும் என்று ஆசைப்பட்டு மானிடர் அவர்களிடத்தில் பக்தி செய்கிறார்கள். முற்காலத்தில் 1008 சிவாலயங்கள் இருந்தன. இப்பொழுது சுமார் 200 இருக்கின்றன. அவைகளை தரிசிக்க யாத்திரை போகிறார்கள். மோட்ச விருப்பமே அதற்கு காரணம். நாடக சாலைகள், கண்காட்சி முதலிய இடங்களுக்கு போவது இன்பத்திற்காக. அங்கு அனுபவிக்கும் இன்பம் உடனே போய்விடும். பெரியோர் சேவை, குளம் வெட்டுதல், தான தர்மம் செய்தல் முதலியன அறம். ஆத்மநிஷ்டை, யோகம் முதலியன மோட்சத்திற்கு சாதனங்கள். மற்ற மதங்களில் புருஷார்த்தங்களை இப்படி பிரிக்கவில்லை. பௌத்தம் முதலியவற்றில் புருஷார்த்தங்கள் இப்படி பிரிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட புருஷார்த்தங்களில் எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடியன பொருளும் இன்பமும். அவை வேண்டாம் என்று சொல்வோர் இல்லை. அறமும் வீடும் சிலர் ஒப்புக்கொள்வர், சிலர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். 20 வயதுக்கு மேற்பட்டு 40 வயது வரையில் அறத்தில் பிரவர்த்தி இல்லை, அதாவது விருப்பம் இருக்காது. 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் கோயிலுக்கு போக வேண்டும் என்று பிரியப்படுவர். அதற்கு காரணம் தாயிடத்தில் உள்ள அன்பு. தாய்மாருக்கு அறத்தில் பிரியம் அதிகம். அவர்களிடத்தில் பழகுவதால் சிறு குழந்தைகளாக இருக்கையில் கடவுள் வணக்கமும் பெரியோர் வணக்கமும் இருக்கும். 16 வயது வந்துவிடின் தன் பிள்ளையாயினும் நண்பனாக நினைக்க வேண்டும். அதாவது அவர்களை அதிகாரம் செய்யக்கூடாது. 16 வயது வந்துவிடின் அவர்கள் ஆலோசிக்க ஆரம்பிப்பார்கள். தாய் தகப்பனிடம் அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கன்றுகளும் அப்படியே 16 வயது முதல் பெற்றோரிடம் பிரீதி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கடமை மாத்திரம் பெரிதாக தோன்றும். அறத்திலோ வீட்டிலோ ஆசை இராது. 16 வயதுக்கு முன் பக்தி இருக்கும். 50 அல்லது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கோயில் வேண்டாம், சுவாமி வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மோட்சத்தில் பிரியம் இராது, அறத்தில் தான் பிரியம் இருக்கும். வயதான காலத்தில் தான் அனுபவத்தால் அறிவு உண்டாகும். ஈஸ்வர தத்துவ ஞானம், பக்தி முதலியன புத்தக படிப்பினால் வந்துவிடாது. பூர்ண அனுபவத்தாலேயே வரும். அனுபவத்தால் சஞ்சலம் ஒழிந்து தெளிவேற்படும். ஒரு உதாரணத்தை கவனிப்போம். ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமன் கட்டின அணை 20 மைல் நீளம் இருக்கிறது. 2 பக்கத்திலும் சமுத்திரம். வடக்கு சமுத்திரத்தில் ஐப்பசி முதல் அலை ஜாஸ்தி.
தெற்கு சமுத்திரத்தில் தென்றல் காலத்தில் அலை அதிகம். சில மாதங்களில் வட சமுத்திரம் குளம் மாதிரி இருக்கும். அதில் அலை புரள்வதும் அடங்குவதும் போல் நமது மனத்தின் அலையும் புரளும். பொருளுக்கும் இன்பத்துக்கும் காலமாகிய 16 வயது முதல் 50 வயது வரையில் பெரிய அலைகள் அடித்து அனுபவம் ஏற்பட்டு பிறகு சாந்தி ஏற்படும். பால்யத்திலும் தேக அசௌக்கியமாகிவிடின் தெய்வத்துக்கு பிரார்த்தனை செய்து கொள்வான். இனிமேல் யோக்கியனாக இருப்பதாக பிரதிஜை செய்து கொள்வான். ஆனால் உடம்பு சரியானவுடன் பழையபடி நடக்க ஆரம்பித்து விடுவான். இந்த அலைகளால் ஆறுதலும் சாந்தியும் ஏற்பட மாட்டார். ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம் என்பது கடலின் ஒரு பாகம். அங்கு அலைகள் இல்லை, அடியில் கல் தெரியும். அப்படி மனம் அடங்கினால்தான் புத்தி தெளிவு உண்டாகும். அடக்கம் தெளிவை தரும், கோபத்தில் தெளிவு உண்டாகாது. வயது முதிர்ந்த காலத்தில் அடக்கமும் வணக்கமும் வரும். அப்பொழுதும் சிலருக்கே வரும். மாதுர்மான், பிதுர்மான், ஆச்சாரியமான் ஆகியவர்களுக்கு அவை வரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஒரு பெரியவர் வந்ததாக வைத்துக்கொள்வோம். அவருடைய குணம் ஆச்சரியமாக இருந்தது. தாயார், தந்தை, குரு ஆகிய மூவரையும் உடையவர் மாதிரி தாங்கள் இருக்கிறீர்கள் என்று அவரை பார்த்து ஒருவர் சொன்னார். தாய் சொல்படியும் தந்தை சொல்படியும் குரு சொல்படியும் நடந்து வந்தவர்கள் குணத்தில் சிறந்தவர்கள் என்பது தாத்பரியம். எப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு குரு இருக்கத்தான் இருப்பார். எவரேனும் சிறிது அறிவை புகட்டி இருப்பர். தாய் தந்தையரும் எல்லோருக்கும் உண்டு. அப்படிப்பட்ட குருவையும் தாய் தகப்பனையும் உடைய ஒவ்வொருவனும் குணத்தில் சிறந்தவன் என்பது கருத்தல்ல. தாயும் தகப்பனும் குருவும் இருந்திருப்பது மாத்திரம் போதாது. தாயாரால் முதலில் நல்வழியில் பழக்கப்பட்டு பிறகு தகப்பனாரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டு அவரால் நல்வழியில் பழக்கப்பட்டு சத்குருவிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டு அவரால் பழக்கப்பட்டிருக்க வேண்டும். இக்காலத்தில் தாய் தகப்பன் பழக்கமே இல்லை. சிறு வயதிலேயே படிப்பதற்காக குழந்தைகளை வேறு இடங்களுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். குருவிடத்திலும் அன்பில்லை. உபாத்தியாயர் பணம் பெற்றுக்கொள்வதால் வேலைக்காரர் மாதிரி பிள்ளைகள் அவரை பாவிக்கிறார்கள். முன்னாளில் குரு பக்தி அதிகமாக இருந்தது. எந்த சாஸ்திரத்தை அபியசித்தவர்களும் குரு சிகிச்சை செய்து வந்தார்கள். இக்காலத்தில் அதெல்லாம் போய் வணக்கம் இல்லாமல் தான் நினைப்பதே சரி என்ற நினைப்பு உண்டாகி விடுகிறது. அனுபவஸ்தர்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் என்ற நினைப்பு வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளும் வழிகளில் ஒன்று வாதம் எனப்படும். வாதம் முதலிய 3 வழிகளுக்கு மொத்தமாக கதை என்று பெயர். வாதம், ஜல்பம், விதண்டை என்பன அம்மூன்றும். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக பிறரிடத்தில் பேசுவது வாதம். இக்காலத்தில் அது தப்பர்த்தத்தில் உபயோகிக்கப்படுகிறது. ஜல்பம் என்பது மற்றவர் சொல்வது பிசகென்று காட்டி தான் சொல்வதை நிலைநிறுத்துவது. விதண்டை என்பது பிறர் என்ன சொன்னாலும் அது தப்பென்று காட்ட பேசுவது. அது பாவமான செய்கை. அனுபவமானது வயது சென்றவர்களுக்கே ஏற்படக்கூடியது. அக்காலத்தில் தான் தெளிவு ஏற்படும். அப்படி தெளிவடைந்தவர்கள் சத்விஷயங்களை சிறுவர்களுக்கு போதிப்பார்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட வழக்கங்கள் மிக குறைந்து விட்டன. கோயிலுக்கு போகிறவர்களை காட்டிலும் கடற்கரைக்கு போகிறவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது. வயதாகியும் சத்விஷயங்களில் பிரவர்த்தி உள்ளவர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள், விருப்பமுள்ளவர்கள். ஆகையால் தர்மம் இருக்க இடமின்றி தத்தளிக்கிறது. மோட்சம் என்பது ஈஸ்வர சரணங்களை அடைவது. தர்மத்திலும் மோட்சத்திலும் பிரீதி அனுபவத்தினால் உண்டாகும். பொருளிலும் இன்பத்திலும் இளமையில் பிரீதி உண்டாகும். மனிதர் அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற 4ஐயும் ஒவ்வொரு நிலையில் விரும்புகிறார்கள். பொருளும் இன்பமும் வேண்டாம் என்று விட்டுவிட்டால் அறம் சாத்தியப்பட மாட்டாது. அறமணியில் மோட்சம் துர்லபமானது. ஆகையால் பொருள் முக்கியமாக இருப்பதால் தான் திரைக்கடலோடியும் திரவியம் தேடும் என்றார்கள். இப்படி சொன்னது வைசியர்களை உத்தேசித்து. ஒவ்வொரு வர்ணத்திற்கும் ஒவ்வொரு பிரவர்த்தி முக்கியம். பிராமணர்கள் கர்மானுஷ்டானங்களில் தவறக்கூடாது. கர்மானுஷ்டானங்கள் மோட்ச இச்சையை உண்டாக்கும். மோட்சத்தில் பிரீதி உள்ளவர்களும் பொருளையும் இன்பத்தையும் உதாசீனம் செய்யக்கூடாது. அவைகளை உதாசீனம் செய்தால் உலகம் நிந்திக்கும். உலக நிந்தனை அறம் செய்வதை சாத்தியப்படாமல் செய்யும். ஆகையால் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4மே முக்கியம். 4லும் சிறந்தது மோட்சம். அதற்கு ஆதாரம் அறம், அதற்கு அவசியம் பொருள். அது இன்பத்தையும் தரும். புருஷார்த்தங்களில் சிறந்த வீடு கருணாநிதியாகிய இந்து சேகரனது அனுகிரகத்தால் கிடைக்கும். நாம் வெளியில் சுற்றும் காலத்தில் நமது வீட்டை பற்றிய நினைப்புடையவர்களாகவே இருக்கிறோம்.
அப்படியே எத்தொழில் புரியினும் மோட்சமாகி வீட்டை நினைத்து கொண்டே இருப்போமானால் அது கிடைக்கும். ஈஸ்வர சரணமே நம்மை கரையேற்றும். அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் சொல்வது உசிதமானதா என்பதை யோஜனை செய்து உசிதமென்று பட்டால் பல ஜோலிகள் இருக்கையிலும் பகவானை தியானம் செய்யுங்கள் என்று அவரது கனிமொழிகள் முடிகின்றன. தொடர்ந்து காஞ்சிமா முனிவரின் கனிமொழியை கேட்டு பயன்பெற பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.